தேவனுக்கு பயப்படுதல்னா என்ன? உமது வசனத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு. ஆலயத்தை கட்டும்படி தேவன் வந்து மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுவரைக்கும் இந்த பூமியில ஆலயம் இருந்ததே, இப்ப நீங்க இத பார்க்கவே இல்ல. ஆனா இதுக்குள்ள ஞானம் இருக்கு. இந்த ஞானம் உங்க கையில வந்தா, அது பணம், ஐஸ்வர்யம். இத வச்சு நிறைய காரியங்களை சாதிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் தீர்க்க ஆயுசுண்டவனுக்கு, வியாதிக்கு அவனுக்கு சம்மதமே கிடையாது. இந்த விடுதலையின் சத்தியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கொஞ்ச நாளா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஸோ ஞானம். சொல்லுங்க, ஞானம். எதை சம்பாதித்தாலும் புத்தியும் சம்பாதி. வேதம் ஒரு 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 சாப்டர் முழுவதுமே ஞானத்தை பற்றி பேசுது. சாப்டரில் ஒரு நீதிமொழிகள் ஒரு புஸ்தகமே ஞானத்தை தான் பேசுது. எத்தனை பேர் நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறீங்க? நீதிமொழிகள் புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தெரியாது, கை வைத்துங்க. தெரியுமா? சங்கீதம் அடுத்து வருது. யோபு, சரி இருக்கட்டும். ஸோ திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கடகட வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நல்ல ஈஸியா தெரிஞ்ச வசனம், ஆனா பயங்கர டேஞ்சரான வசனம். எப்படி? ரொம்ப டேஞ்சரான வசனம், ஆனா ரொம்ப சிம்பிளான வசனம். யோசிச்சிருக்க மாட்டீங்க சில இடம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் என்னது? முட்டா பயலுவ. அப்பதான் டம்முன்னு இறங்கும். முட்டா பயலுக ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே மூடர் ஞானத்தையும் போதகத்தையும். ஞானத்தை ஓகே, ஞானம் விட்டுருங்க. போதகம் என்ன? சுவிசேஷம், கத்துறேன் இல்ல. அசட்டை, அசட்டை பண்றதுன்னா என்ன? அலட்சியமாக்க. நாட் இம்பார்ட்டன்ஸ். த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதது, ப்ரிஃபரன்ஸ் பண்ணாதது. ஸோ அது வந்து அசட்டை பண்றது. முட்டாள் தான், ஒரு ஃபூலிஷ் பர்சன் தான் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்ன? தேவன். பைபிள் எதுக்கு படிக்கிறோம்? நம்ம பைபிள் எதுக்கு படிக்கிறோம்? தேவனை பற்றி படிக்கிறோம். நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அதிகாரங்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஞானம். இதுக்கு பேர் தான் ஞானம். பைபிள்ல தேவன் எழுதின ஞானத்தை அல்லாமல் உலகத்தில் எக்கச்சக்கமான ஞானம் இருக்கு. உலகத்தில் நிறைய ஞானம் இருக்கு. ஆனா தேவ ஞானம் இல்லாத ஒண்ணுமே இல்லை. தேவ ஞானத்தை அசட்டை பண்ணுகிறது என்பது, கர்த்தாவே நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறேன், இந்த காரியத்தில் நீர் விரும்புகிறது என்ன, அதன்படி என்னை நடத்த இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையும் தருகிறேன்,
என் கரத்தை பிடித்து நடத்தி தேவன் தீர்மானித்தபடியான வாழ்வை இந்த பிஸ்னஸில், இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த திருமண பந்தத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையில் என்னை நடத்தி என்னை முடிவுற வெற்றியடைய செய்யும்படி நான் வேண்டுகிறேன் என்று கேட்பதுதான் தேவ ஞானத்தை மரியாதை செய்தல். சரியா? அதுதான் தேவனுக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயப்படுதல்னா என்ன? உமது வசனத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, விரும்புறீங்க அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். சிலர் இதை அசட்டை பண்ணும். நம்மளே தர இடத்துல அசட்டை பண்ணுவோம். தப்புன்னு போய் ஒரு காரியத்தை யார்கிட்ட கேட்டுருவோம்? ஊர் உலகத்தில் மனுஷன்கிட்ட கேட்டுருவோம். கண்டிப்பாக உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது கூட உலகத்துக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம கேட்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் தயவுசெய்து உலகத்தரமாக நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காதீங்க. முதல்ல கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானிகளை ஏற்படுத்துவார். பாருங்க, மோசேக்கு கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி தேவன் மோசேக்கு சொல்லி கொடுக்குறார். அது வரைக்கும் இந்த பூமியில் ஆலயம் இருந்ததே இல்லை. அங்கங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. கல்லெல்லாம் வச்சு தூக்கி வச்சு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு போவாங்க. ஆபிரகாம் செய்கிறான் பலி செலுத்துறதுக்காக. இப்படி செஞ்சுட்டு வந்த காலகட்டத்தில் இந்த பலி செலுத்துதல் இதெல்லாமே நடைமுறைப்படி நியாயப்படி நடக்குது. அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பொன்னு, இந்த வெள்ளி, இந்த அலங்காரம் எல்லாம் செய்வதற்கு நான் உனக்கு ஒரு சில பேரை சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? இந்த வேலைகளெல்லாம் சரி, அவனுக்குள்ள அவங்கள்ட்ட போய் நீ கேளு, அவங்கள வச்சு இதை செய்ன்றாரு. சொல்லிட்டு அவனுக்குள்ள ஸ்பெஷலான ஆவியை ஊத்துறார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்க வீடை கட்டுறதுக்கு கொத்தனார் கண்டிப்பா தேவை. ஆனால் உன் வீடை கட்டுறதுக்கு நீ கர்த்தருக்கு ஒன்றை ஒப்பு கொடுக்கும்போது உன் கொத்தனார் மேலே ஸ்பெஷலான ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். கரெக்டா? அது தேவ ஞானம். அங்கே உடனே தேவ ஞானம் அப்ளை ஆகும். அங்கே குறைகள் வராது. அங்கே அவன் ஞானத்தின்படியே கட்ட முடியாது. எனக்கு அவனே பிரமிச்சு நிற்பான். எப்படின்னு தெரியல, உங்கள் வீட்டில் விசேஷமாக இருக்குது. நான் இதே மாதிரி ஒரு வீடை இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் கட்டியிருக்கேன், இதே மாதிரி ஒரு வீடை அப்படின்பாரு. ஸோ அங்கே தேவன் மகிமைப்படுவார். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றிக்கும் பின்பதாக ஞானம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் ஞானம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் ஞானத்தை நீங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுறவன் ஃபூலிஷ்ன்னு சொல்லுது, முட்டாள். நம்ம ஊரில் முட்டாள் சொல்லுவோம் இல்லையா? ஃபூலிஷ், இங்கிலீஷ் ஃபூலிஷ். ஃபூலிஷ்னா அர்த்தம் என்ன? தமிழில் கரெக்டாக ஃபூலிஷ்னா இங்கிலீஷில் அதை என்ன சொல்கிறோம்? அந்த மடைய மதியற்றவர், மடைய. நம்ம உள்ள மடைய நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியா சொல்லுதியே இல்லையா? ஒரு மடையன் இல்லையா? மதியற்றவன், இட்ஸ் ரைட் நினைக்கிறேன். மதி, முட்டாள். மதி அந்த இது இல்லை, அந்த சென்ஸ் இல்லை. அவன் ஒரு ஃபூலிஷா திங்க் பண்ணுவான். அது ஒரு முட்டாள்தனமாக யோசிப்பான். ஞானம் இல்லாமல் யோசிக்கிறது முட்டாள்தனமானது. சொல்லப்போனால் கர்த்தர் இல்லாமல் நீங்கள் வாழ்வது முட்டாள் வாழ்க்கை. சூப்பராக இருக்குல்ல? என்ன சொல்லிய? அப்படிதான். கடவுள் இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாத்திலும் நீங்கள் முட்டாளாக இருக்கிறீங்க அப்படின்னு வேதம் சொல்லு. கட்ட 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 பார்ப்போம். எப்படி? கட்ட 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 பார்ப்போம். திரும்ப நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி
ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் சிஸ்டர் போதும். இப்போ தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்களேன், ஞானத்தை எப்படி பாருங்க. நம்ம ஜேஇஇ படிக்க போகிறோம். எப்படி? என்னது? இன்ஜினியரிங்க்கு பிள்ளைக்கு ஜேஇ வந்து 10th போடுறாங்க. எப்படி? 9th. 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கோச்சிங். நீட் மெடிசின் படிக்கிறதுக்கு 9th கோச்சிங் இல்லையா? யாராவது கோச்சிங் பண்ணலையா? உங்க பிள்ளை மெடிசன் படிக்கணும் அப்படியா? உங்களுக்கு எத்தனை 40,000 6 மாதம் அப்படியா? 1 வருஷம் 10,000 குறையாதான், 5,000 குறையாதான். உடனே கட்டி கொண்டு விட்டுருவாங்க. என்னன்னே தெரியாது. அங்க போனா டேபிள் சும்மா அந்த ப்ரொஜெக்டர்ல கல இவனு அடுத்து ஒரு 3 வருஷம் தாண்டி தான் அவன் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆவான். ஆக மொத்தத்தில் 7 வருஷம் நீட்டுக்கு படிப்பான். அடுத்துதான் எம்பிபிஎஸ் ஃபாரின்ல படிக்க போவான். அங்கே போய் அங்கே பிள்ளை கொரோனா அந்த இதெல்லாம் வந்தெடுத்து அது முடிய 10 வருஷம் ஆகும். 40 வயசாச்சு. 40 வயசு ஆகும்போது இந்தியாவில் வருவாய். ஹாய், ஒரு பாட்டி கூட வச்சார். எம்பிபிஎஸ் டாக்டர்னு என்ன சொல்லுவேன்? இந்த டாக்டர்னு சொல்ல முடியாது. எம்பிபிஎஸ் அங்கன்னு சொல்ல ஹலோ. அது இங்கே வந்து திரும்ப டெஸ்ட். அந்த டெஸ்ட் ஒரு 3 வருஷம் 3 அட்டம்ப்ட் தான் பண்ண முடியும். அடுத்து நீ மறுபடியும் சைனாக்கு தான் போக முடியும். நீ அங்கே தான் இருக்கணும். ஆமாம், உங்களுக்கு தெரியும், நான் உண்மைதான் சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ஜோபிப்பாங்க, வேற வழியே இல்லை, நீ அங்கே தான் சைனாவில் தங்க வேண்டும் போ, உக்ரைனில் தங்க வேண்டும் போ. ஆக மொத்தத்தில் இவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி இங்கே வரும்போது 50 வயசு ஆகும். அப்போ தான் நம்ம ஆளுங்க டாக்டர் பொண்ணை டாக்டர் பையனு கொடுக்க இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இல்லை, எம்பிபிஎஸ் படிக்க மட்டும் செஞ்சா போதும், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவனும் வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு வழி ஆகும்போ 52 வயசு ஆகும். டாக்டர் நல்ல பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து எங்க தெரியவார் 52 வயசில் டை எல்லாம் அடிச்சு டாக்டர் எங்க டாக்டரா இருக்கார்? அது சைனா, ஃப்ரம் சைனா அப்படின்னு. சைனா டாக்டரா? பெரிய டாக்டர். அடுத்து கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்து ஒரு 3 வருஷத்துல செத்து போவாய். கேட்டா டாக்டர் ஃபேமிலி. தயவு செய்து மன்னிக்கவும் டாக்டர்ஸ், சொல்றேன், கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணணும்ல ஞானத்தை போதிக்கும் போது. இதுதான் உலகம், சிஸ்டம் ஆஃப் வேர்ல்ட். ஞானத்தை சார்ந்திருக்கிற இந்த உலகத்துக்கு இதுதான் சொல்ல போன ஒரு அடிமையின் வாழ்க்கை. ஆனா தேவ ஞானம் அப்படி கிடையாது. அதன் காலத்தில் நேர்த்தியாய் பயிரிட்டு உனக்கு அறுவடையை தந்துட்டே இருக்கும். கரெக்டா இருக்கும், அது பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் ஞானம். பாருங்க, வசனம் சொல்லுது, என் மகனே நீ உன் செவியை எம்பிபிஎஸ் ஆகும்படி நீட்டுக்கு செலுத்தாத. உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, ஞானம்னா தேவ ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. அடுத்து போடுங்க,
நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டால அதை வெள்ளிய போல நாடி புதையல்களை தேடுவது போல தேடுவாயாக. அப்படி நீங்க தேடுறீங்களா? பிள்ளைங்களை அப்படி தேடுறீங்களா? தினமும் வேதத்தை எடுத்து புதையல் மாதிரி தேடுவீங்களா? ஆசிக் புதையல் தேடுற மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு டூல்ஸ் தேடுற மாதிரியாவது இல்லையா? நம்ம எதை அதிகமாக தேடுறோம் பாருங்களேன். ஷூ இருக்கும், சாக்ஸை காணாது, என்ன தேட்டம். இந்த பயிலுவெல்லாம் இருக்கானுங்களே, பேண்டெல்லாம் ரெடியா இருக்கும், ஜட்டியா காணாது, ஜட்டி எங்க தொங்குதுன்னு தெரியாது. ஏலே காலையில கொடியேற்ற போயிருப்பான், அது பாட்டில் ஏறி அது பாட்டில் இறங்கும். ஆனா இவன் கொடி எங்க ஏறுச்சுன்னு தெரியாது. கஷ்டப்பட்டு ஜட்டிகளை வருத்தத்தோடு துவைக்கும் அம்மாமார்களுக்கு தெரியும் அது எங்க கிடக்குன்னே தெரியாது. ஜட்டி ஷூக்குள்ள இருக்கும், சாக்ஸ் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆனா அதுக்கு மெனக்கிறத பார்த்தா இவ வேற ஜட்டிய எங்க போட்டா புரியுதா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம எதையெல்லாமோ தேடுறோம், தேவையில்லாததெல்லாம் தேடுறோம். ஆனா வேதம் சொல்லுது ஞானத்தை புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? என்ன என்ன அதுக்குள்ள இருக்கு? கோ டீப்பர், டீப் 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 டீப். என்ன இருக்கு? ஒரு நாள் வேதம் வாசிக்கலன்னா குடியா முழுகி போகும். எப்படி உன் இருதயத்துல சத்துரு சொல்றான்ல, ஒரு நாள் நீ வேதம் வாசிக்கலன்னா குடியா முழுகி போயிடும். ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போகலன்னு ஒரு மேட்டரே கிடையாது. சர்ச்சு உனக்கு வாரத்துல ஒரு நாள் தான் பர்ஃபெக்டா கிடைக்கும், அல்லது 2 நாள் கிடைக்கும், இல்லையா? வேதம் டெய்லி இருக்குது. இப்போ பாருங்களேன், யூடியூப்ல சக்கா கணக்கில் போட்டு வச்சிருக்காரு கர்த்தர் வார்த்தையை. மண்கட் போடுறோம்ல, நீ தேடிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம என்ன தேடுவோம் தெரியுமா? நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? go and watch the அது என்னது, take your study material and put internet and search it. Come on. நான் எல்லார்ட்டையுமே ஒன்றை சொல்லுவேன், உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும், பிள்ளைங்கள்ட்ட வர, இஃப் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ரைட் இட் அண்ட் ஆஸ்க் மீ. எதுக்கு கேட்குறேன்? உனக்கு வருகிற டவுட்டை என்னால் கிளாரிட்டி பண்ணவே முடியாது. ஆனால் உனக்கு வருகிற கேள்வி எனக்கும் வருகிற கேள்வி, நான் இன்னும் தேடுவேன். ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். சீக்கிரம் வேணுமா? ஆண்டவருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு ஒன்றுமே தேவையில்லை, தாகம் மட்டும் வேணும். தாகம் இருந்தா, அன்பும் இருந்தா, ஆழத்தை காட்டி தருவார், பயங்கர டீப்பு கொண்டு போவார். நீங்க கேட்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட இருக்கு. அதுதாங்க ஞானம். இப்போ புரியுது உங்களுக்கு? ஞானம் என்னன்னு புரிஞ்சுதா? ஞானம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தேவன் சொல்லுகிற ஞானம் உங்கள்கிட்ட இருக்காது, ஆனா இருக்கு. அதை தேடுகிறவன். இப்போ
ஞானத்தை இப்போ உலகத்தரமா ஒரு ஒரு படிச்சிட்டீங்க, ஒரு டிப்ளமோ படிச்சிட்டீங்க, ஒரு ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். தேவ ஞானம் என்னத்தை உங்களுக்கு கொண்டு வரும்? ஒரு கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? தேவ ஞானம் என்னத்தை கொண்டு வரும்? இப்போ பாருங்களேன், ஒரு வசனத்தை படிச்சாச்சு. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது உங்களுக்கு என்ன கொடுத்தது? சரி, வசனம் போடுங்க. என் மகனே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைந்திருக்கும் பொருட்டு அப்படின்னு இருக்கு. அமைய பண்ணும் பொருட்டு. இது எல்லாருக்கும் தெரியுது தானே? எல்லாரும் படிச்சுக்கிட்டீங்க. படிப்பு அறிவு இருக்கிறதுனால இதை வாசிச்சீங்க. படிப்பறிவு இருக்கிறதுனால இதை வாசிட்டீங்க. இதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குங்க. இந்த ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா அது பேரு புதையல். அல்லாம நீங்க சும்மா வாசிக்கலாம். திருவள்ளுவரும் வாசிச்சிருப்பாரு, கலைஞர் வாசிச்சாரு, வைரமுத்து வாசிச்சார். பல இலக்கியங்களில் இதுவும் ஒன்றாக நான் வாசித்தது உண்டு. ரஜினிகாந்தும் வாசிச்சிருக்கு. எல்லாரும் வாசிச்சாங்க. ஆனா யாருக்கு புதையல் வெளிப்படும்? தேடுகிறோம். புதையல் ஏன் வெளிப்படணும்? புதையல் ஏன் வெளிப்படணும்? ரொம்ப கவனமா நீங்க நான் இதை வாசிச்சு போலாம். நீங்க கொஞ்சம் இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன். புதையல் என்னத்துக்கு? ஒரு புதையல் இருக்கு. நீங்க இந்த சினிமால இதெல்லாம் காட்டுவாங்க. புதையலை எப்படி வச்சிருப்பாங்க? வெளிப்படையா வச்சிருப்பாங்களா? அது நல்லா நிறைய பேக்கேஜ் பண்ணி ரொம்ப ஆழத்துல, இருட்டுல, ரொம்ப மறைவுல கொண்டு வச்சிருப்பாங்க. அங்கதான் அதுக்கு பேர் தான் புதையல். புதையலுக்கு அப்பதான் மதிப்பே. இல்லைன்னா சும்மா ஒரு புதையல்னா, பேங்க்ல போனா ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் போறீங்க, அங்க எங்க போறது? பணம் வருதா? அவசரமா போய் ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுக்க போறீங்க. அப்பதான் உங்களுக்கு புக்கு 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 இருக்கு. பணம் வருமோ வராதோ. ஃப்ரெண்டில் நிற்கவே எடுத்துன்னு சும்மா போனா, சார் பணம் இருக்கா சார் கேட்குறீங்க தானே? கேட்குறேன் சார் பணம் தெரியல சார், எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐயோ பக்கு 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 இருக்குதா? ஓம்பணம் தானே. ஆனா நீ அங்க எப்படி தேடுற? எண்ணம் எப்படி இருக்கு? புதையலை தேடுற மாதிரி இருக்கா இல்லையா? இந்த புதையலை தேடுற மாதிரி தேடும்போது என்ன கிடைக்கும்னா புதையல் தேடும்போது ஒரு புதையல் கிடைக்குதுங்க. அதாவது புதையல் இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு தேடுறீங்க. எப்படி? புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்சு தேடுறதுக்கும் புதையல் இல்ல சும்மா தேடுறோம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்க தேடுறீங்கன்னா விசுவாசித்து தேடுறீங்க, அன்போட தேடுறீங்க. அப்படி நீங்க தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை நல்ல விரிவாக்கி காட்டி தரும், குறியாவும் இருப்பீங்க. இப்ப நீங்க இதை பார்க்கவே இல்லை, ஆனா இதுக்குள்ள ஞானம் இருக்கு. இந்த ஞானம் உங்க கையில வந்தா அது பணம், ஐஸ்வர்யம். இதை வச்சு நிறைய காரியங்களை சாதிக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ வேதம் சொல்லுது, பொண்ணை தேடுற மாதிரி, வெள்ளியை தேடுற மாதிரி நீ இந்த ஞானத்தை தேடு. வார்த்தைய எதை தேடுன்னு சொல்லுது? ஏன் வார்த்தை தேடுன்னு சொல்லுது? பொண்ணை தேடுன்னு சொல்ல வேண்டியது தானே? நேரடியாக போய் பொண்ணை எடுத்துக்கோ,
வெள்ளி எடுத்துக்கோ, ஏன் வார்த்தையை தேடுதுன்னு சொல்றீங்க? இதுக்குள்ளதான், இந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த பொன்னு, வெள்ளி, கனம், உயர்வு எல்லாமே இருக்கு. வார்த்தைக்குள்ள அது எப்படி இருக்கு? வார்த்தைக்குள்ள எப்படி இருக்கு? வார்த்தைக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லலாம். வார்த்தைக்குள்ள எப்படி இருக்கு? ஜீவன்னா என்ன இருக்குன்னா லைஃப். வார்த்தைக்குள்ளதான் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொன்னு இருக்கு, சுகம். வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, 2வது வசனம், உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வான்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இந்த ஞானத்தை வா, புத்தியை சத்தமிட்டு கூப்பிடுறதுன்னா ரெவலேஷன். சொல்லுங்க, வெளிப்பாடு. என்ன இருக்குல்ல, இதுக்குள்ள ஞானத்தை வா, புத்தியை சத்தமிட்டாலும் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. பாத்தீங்களா? அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. அந்த அர்த்தம் எப்படின்னா, இந்த கண்ணுக்கு தெரியாது, இந்த அறிவுக்கு தெரியாது. ஹலோ அஷ்மி, இந்த அறிவுக்கு அது தெரியாது. அப்ப எந்த அறிவுக்கு தெரியும் அப்படின்னா, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அந்த ஆவி மனுஷனுடைய அறிவை திறக்கிற ஐட்டம் தான் உள்ள இருக்கு. அது திறந்ததுன்னா உன் வாழ்க்கை செழிக்கும். புரிஞ்சா? அது எப்படி செழிக்கணும் பாருங்க. ஞானத்தை வா என்று பாருங்க. அதனால 2வது வசனம் போடுங்க, இப்ப புரியும். நீங்க என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உங்களிடத்தில் பத்திரப்படுத்தி. வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, உள்ள நீங்க பத்திரப்படுத்தியாச்சு. பத்திரப்படுத்தி வைக்கிறது இல்ல, கீழே வாங்க. இப்ப நீ ஞானத்தை வான்னு கூப்பிடு. ஞானம்னா என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் வா, பொன்னு வா, வெள்ளி வா. அப்படின்னா வசனம் வெளிப்படுத்தின காரியமாகிய ஐஸ்வர்யம். இதை நான் பின்ன உங்களுக்கு சொல்லி தரேன். அதை நீங்க சத்தமிட்டு இப்ப அழைக்கலாம். இப்போ ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? ஹலோ அப்படின்னு கூப்பிடுங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனா ஆளை பார்த்துட்டீங்க, கூப்பிட்டா கண்டிப்பா கேட்கும். அப்படின்னா நீங்க சத்தமிட்டு கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இருக்குது. பார்க்கவே இல்லை, கூப்பிடுவீங்களா? இல்லைங்க, நீங்க ஆளை பார்க்கல. நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும், வசனத்தை வச்சு கூப்பிட்டாலும் இப்ப கேட்காது. இல்ல, நீங்க சத்தமிட்டு கேட்டாலும் கூப்பிட முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா, கூப்பிட்டு நீங்க சுகத்தை கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, ஐஸ்வர்யத்தை கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எதை கூப்பிட்டாலும் வராது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு முன்ன போய் சாமியே எனக்கு இதை கொடு அப்படின்னு சொன்னோடனே சாமி பொத்துன்னு அப்படியே ஒரு பூவை கொண்டு கொடுத்துருச்சு. ஆரத்தில் கொஞ்சம் பிச்சு இப்படி இல்லை. கவனமா வசனம் சொல்றத கரெக்டா கேட்டுக்கோ. 2வது வசனம் போடுங்க. என் வார்த்தைகளை உண்மையை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ஏற்றுக்கொண்டாச்சு. என் கட்டளைகளை உன்னிடத்தில். இப்போ சத்தமா கூப்பிடுமா? கீழே வாங்க. ஞானத்தை, அதான் வசனம் வந்துருச்சே, வசனம் வந்துருச்சே, திரும்ப ஏன் ஞானத்தை வான்னு கூப்பிட்டு புத்திய சத்தமிட்டு ஏன் அழைக்கணும்? சம்பவம் தான் உள்ள வந்துருச்சே, இருதயத்தில் வந்துருச்சே, இனி ஏன் கூப்பிடணும்? வசனம் வந்தா, எப்போ வசனத்தை நீ கரெக்டா கேட்கிறியோ அப்பவே அத பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். தங்கம் பக்கத்துல வந்துருச்சு, சுகம் பக்கத்துல வந்துருச்சு, நன்மை பக்கத்துல வந்து. இப்ப நீ வான்னா அது வரும். சத்தம் கேட்காம இருக்கும் சில சமயம். எப்படி? சிலது நீ கூப்பிட்டவனு வராது, உடனே வான்றல.
இந்த சத்தமிட்டு அழைக்கிறதன் நோக்கம் அதிகாரம் அர்த்தம். எப்படி சத்தமிட்டுன்னா ஏதோ ஐயோ அந்த சப்ஜெக்டே மறந்துருங்க. சத்தமிடுவது என்பது அதிகார துவனி. ஆசிக் ஆஸ்மி ரெண்டும் ஒரே பேர். கொஞ்சம் தூரத்துல இருந்து விழிச்சா ரெண்டும் ஒன்னே மாதிரி கேட்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆனா அதிகாரத்தோட ஆசிக் தெளிவா கூப்பிட்டா ஆசிக் அப்படின்னா கரெக்டா கேட்கும். கேட்குமா இல்லையா? நீங்க யாரு கூப்பிட்டாலும் அவனுங்களுக்கு தெளிவா கேட்காது. ஆனா வயலட்டு கூப்பிட்டா ஆசிக்குன்னா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கேட்கும். ஆஸ்மின்னா ஏன் த மாடுலேஷன் ஆஸ்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்குமா இல்லையா? அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு நல்லா தெரியும் வயலட்டுக்கு தான் நான் சொந்தம்னு. நீ அதை சத்தமிட்டு கூப்பிட்டால், அதிகாரத்தோடு கூப்பிட்டால் அந்த ஐஸ்வர்யம் உனக்கிட்ட வந்து சேரும். இப்போ உங்களுக்கு புரியுது? இப்போ நான் ஒரு வாட்டியோட சொல்றேன். ஆசிக்கு உங்க பிள்ளை இல்லை. ஆசிக்கு வந்து மிஸ்டர் சிங் பிள்ளை. சிலருங்க வீட்டில் ஒரே மாதிரி பேர் வைப்பேன் பார்த்தீங்க. எப்படி பேர் எப்படி இருக்கும்? 5 பேர் இருக்கும். 5 பேர் இருக்கும். ஆனால் அந்த 5 பேரையும் விசேஷமாக அவங்க கூப்பிடுவாங்க. அப்பா அந்த அப்பா அம்மா கூப்பிடுறது கரெக்டாக தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? அது பழக்கம் இல்லை, அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது ஜீவன்லேருந்து விழிக்கிறது. இப்போ ஆசிக்குன்னே கூப்பிடுறா 2 இருக்க பேர் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஆசிக்க கூப்பிடுறாங்கன்னா ஆசிக்கு கரெக்டாக தெரியும். எப்படி தெரியும்? தெரியுமா? இருக்கட்டும். புரியுதா? அதே மாதிரி தான் சிஸ்டர். இப்போ 2வது வசனத்தை திரும்ப போங்க. நம்ம கவனமாக கவனிங்க. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உள்ள பத்திரப்படுத்திட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும், கட்டளைகள் எல்லாத்தையும், அதிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க உள்ள பத்திரப்படுத்திட்டு இப்போ நீங்க ஞானம் வா புத்தி சத்தம் ஏய் நீ எனக்கு வருவாயாக அப்படின்னா அது வந்து சேர்ந்துடும். கரெக்டா? இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க. அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல நீ தேடுவாயாகில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறதுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கீழே வாங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்கள் பாதையை காப்பாற்றுகிறார். ரைட்டு, கீழே வாங்க. அப்பொழுது நீதியும் நியாயத்தையும் ஞானத்தையும் சகல நல்வழிகளையும் நீ அறிந்து கொள்ளுவாய். இப்போ திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை எப்படிங்க? நல்ல ஆகாரம் சாப்பிட்டா, நல்ல ஒர்க் அவுட் பண்ணா, நல்ல தூங்குனா தானே ஆயுசு நாள் பெருகும். அதென்ன டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. கரெக்டு தானே? என்னெல்லாமோ செக் பண்ணுறாங்க, பாடி மெட்டாபலிசம் ஒவ்வொரு என்னத்தெல்லாமோ செக் பண்ணி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் கரெக்ட் இல்லையா? கரெக்டு தான், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு பயப்படுதல், என் வசனத்துக்கு, என் வசனத்தை ஏற்றுக்கொண்டால் உன் ஆயுசு நாள் பெருகுன்றார். துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறிவோம். துன்மார்க்கன்னா யாரு? வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். கரெக்டா? அப்போ கர்த்தருடைய ஞானத்தை, தேவ ஞானம் உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுமா? எப்படி? நிறைய நாள் ஆயுசு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா? அப்ப என்ன செய்யணுமா? ஆண்டுடைய வசனத்தை உள்ள வைக்கணுமா? உள்ள வச்சா அது ஜீவனை கொண்டு வரும். டாக்டருக்கு ரிப்போர்ட்டை உள்ள வச்சா என்ன வரும்?
சீக்கிரம் பயந்தே செத்துருவாங்க, முடிஞ்சிடும், அவ்வளோதான் சொல்லிடுவாங்க. எனக்கு முந்தின நாள் நான் ஒரு ஆளை மீட் பண்ணேன். அவங்க இன்னும் செக் பண்ணவே இல்லை, ஒரு வலி செக் பண்ணவே இல்லை. சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போனதுதான் அப்படின்றாங்க. எப்படி? எனக்கு சிம்டம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நம்ம வாழ்க்கை நீ நம்ம அங்கே போகவே வேண்டாம், முடிச்சாச்சவிய அடக்க ஆராதனை முடிக்கொண்டு எல்லாமே பால் காய்ச்சிக்க மட்டும் நீ போகணும். எப்படி? அவ்வளோதான். அப்போது தேவ வசனம் உன் இருதயத்தில் இருந்தால் உன் ஆயுசுகள் நாட்கள் பெருகும், துன்மார்க்கருடைய வசனம். திருப்பி கொள்ளுங்க. 9:10-11. 9 நீதிமொழிகள் 9:10-11. கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். போதும் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? வசனத்தை ஏற்றுக்கொள்வது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவருடைய வசனம் சொல்லாத ஒரு அறிவு இங்க அறிவே கிடையாது. யூ நெவர் அக்செப்ட் இட். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? வசனம் சொல்லாத ஒன்றை இந்த உலகம் சொல்லிச்சுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா? உங்களை பார்த்து சயின்ஸ் சொல்லும், இப்படி தான் இருக்கும், புவியீர்ப்பு விசை, கல்லை மேலே போட்டால் கீழே தான் வரும்னு சொல்லும். நீ என்ன சொல்லணும்? எனக்கு தேவைன்னா நான் மேலே போட்டால் மேலே போகும். அப்படி தானே? இன்னைக்கு ஃபஸ்ட் ஆராதனை அப்படி தானே சொன்னோம் இல்லையா? செங்கடலை பிளந்த அந்த ஊழியம் ஒளிந்து போச்சுன்னா தேவன் வேற மாதிரி ஏதோ ஒன்று செய்ய பிளான் போட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தேவையான ஞானத்தை நீ வெளியிலேருந்து எடுக்கணுமா உள்ளேருந்து எடுக்கணுமா? உலகம் எதெல்லாமோ கண்டுபிடிச்சு பயங்கர பிரமிப்பாக காட்டுது. ஆனால் நீ அதை மைண்ட் பண்ணக்கூடாது. நீ வேற மாதிரி ஒன்றை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுன்னா நீ தேவனை மகிமைப்படுத்துவ. ஹல்லேலூயா. இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க 2 பேர். யாரெல்லாம் தெரியுமா? யாரு? ரைட் பிரதர்ஸ். என்ன ரைட்டு? எல்லாம் ஷார்ட்டாக கிட்டுறதுனால அப்படியே வச்சு ஒருத்தனை செல்லோனி, ஒருத்தனை பொண்ணு ஒத்துன்னு இருந்தா செல்லோனின்னு வரும், இன்னொரு ஆள் பொண்ணு தெரியலன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இது ரைட் பிரதர்ஸ். அப்போ நீங்கள் தம்பி செல்லோனி, இந்த ரைட் பிரதர்ஸுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ரைட் பிரதர்ஸு நான் சொன்னேன்னான்னு தெரில, அவங்க 2 பேரும் கவனமாக கவனிங்க. சண்டையை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தணுன்றதுக்கு அடையாளம் தான் இந்த ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள அமெரிக்க ஜனாதிபதி கூப்பிட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க கூப்பிட்டாங்க. நீங்கள் என்ன போவீங்களா? பிரதமர் கூப்பிட்டா போவீங்களா போக மாட்டீங்களாங்க? புதிய கோட்டு, புதிய சட்டை, ஃப்ளைட்டில் ட்ரெயினில் ஏறக்கு பைசா இல்லைன்னாலும் ஃப்ளைட்டு பிடிச்சு போய் சார் அப்படி தானே நிற்பீங்க? அப்படி தானே நிற்பீங்க? ஆனால் அந்த ரைட் பிரதர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னைக்கு எங்களுக்கு சர்ச் இருக்கு, நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு எங்களுக்கு சர்ச் இருக்கு, அதனால் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர் நாங்கள் கனம் பண்ணணும். இன்னைக்கு இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி தான் அவன் தேவனை மகிமைப்படுத்தாத எங்கெல்லாமோ போகிறான். அந்த ரைட் பிரதர்ஸோட அந்த ரைட் பிரதர்ஸ் யார் தெரியுமா? ஒரு நல்ல பாஸ்டரோட 2 பிள்ளைங்க. யாரோட பிள்ளைங்க? இன்னைக்கு எத்தனையோ ஃப்ளைட்டு குய்யான்னு ஓடுது. இல்லை, கர்த்தர் அந்த ஞானத்தை யாருக்குள்ளே கொண்டு வச்சார்?
கர்த்தரை மகிமைப்படுத்துற பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வச்சார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் என்னை கனப்படுத்துகிறவனை, இந்த ஞானத்தை நீ கற்றுக்கொண்டேன்னு வச்சுக்கோ, நீ அந்த ஞானத்தின்படி நிப்ப. அந்த ஞானம் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. உன்னிடத்துக்கு ராஜாக்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் ஞானத்தின் வலது பாரசத்தில் தீர்க்காயுசும், இடது பாரசத்தில் செல்வமும் கனமும் வருமா. ராஜாக்கள் உன்னிடத்துக்கு தேடி வருவார்கள் இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம சபையை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ராஜாக்கள் உன்னை தேடி வருவாரா? நீ யாரு? ராஜாதி ராஜாவோட விலையேற பெற்ற ஆளுன்னு அர்த்தம். தேவ ஞானம் அப்படிதான் உன்னை கொண்டு வந்து கனப்படுத்தும். நீ தேவனுக்கு முதல் இடம் கொடுத்தேன்னா கர்த்தர் உன்னை முதல்ல தூக்கி வச்சுருவார். சண்டே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சண்டையை யாருக்கா கொடுக்கணும்னா சண்டை வந்துடும் சார். அல்லேலூயா. இப்போ என்ன போய் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னைய கூப்பிட்டாச்சு, சார் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறதா இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? கண்டிப்பாக சொல்லுவேன், நான் வரவே மாட்டேன். சண்டே த சர்வீஸ். அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சண்டே இவங்க வரமாட்டாங்கன்னு தெரியணும். அப்படி இருக்கணும். உன் மரியாதை அப்படி வச்சிருக்கணும். நீ அது எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா நீ கர்த்தருக்கு பயப்பட 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 ஞானத்தில் பெருக 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 பரிசுத்தரின் அறிவு மேலோங்கி நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையுமாம். பாருங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:27 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரக்கன்னிகளுக்கு தப்பலாம். மரணக்கன்னிகளுக்கு தப்பலாம். மரக்கன்றுகளுக்கு தப்பலாம். அது ரொம்ப மோசமான ஒன்று. ஹல்லேலூயா. போடுறா நீ எங்கடா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனை கொண்டு வருகிற ஊற்று, அதனால் மரக்கன்றுகளுக்கு அல்ல மரணக்கன்னிகளுக்கு. மரணக்கண்ணின்னா என்ன? வியாதி, ஆக்சிடென்ட் இல்லையா? இந்த ஆக்சிடென்ட் வர்றது, வியாதி, மன வருத்தம், இதெல்லாமே ஒரு வியாதி தான். புரியுதா? மரணக்கண்ணி, இல்லாமை, குறைவு, இதெல்லாமே மரணம் தான் இல்லையா? மரணக்கண்ணிக்கு தப்புமா ஜீவ ஊற்று வரும்போது. கரெக்டா? 19 எடுங்க. 23-27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. 27 வருஷங்க. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இங்க தான் மேட்ரு. அறிவை கொண்டு வரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? அறிவை தரும்னா எது அறிவை தரும்? வசனம் தான் அறிவை தரும். அப்போ அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்ய எந்த போதனையும் கேட்காத. கேட்காது. கேட்கவே. அதனால உனக்கு ஒன்றும் வராது. எனக்கு மேடை பேச்சு வேணும். எப்படி? எனக்கு மேடை பேசணும், அதனால நான் புக்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். அந்த ஆவி உனக்குள்ள வரும். பிள்ளைகளே, நல்ல புத்தகங்களை வாசிங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், நீ வேற ஒரு புத்தகம் வாசிக்கண்டா, பைபிளை மட்டும் வாசி. அந்த வசனத்துக்கு அர்த்தம் தானே.
என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. எதையுமே நீங்க கேட்காதீங்க. சரி, நிறைய வசனம் இருக்கு, நான் கடை வாசிக்கிறேன். 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமும். பணக்கார ஆகணும் ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? கர்த்தருக்கு மட்டும், கர்த்தருடைய வசனத்தை மட்டும் கேளு. நிறைய க்ளோரிஃபை ஆகணும்னு விரும்புகிறீங்களா? என்னை எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிரு. எப்போதும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? வியாதி இல்லாமல் நிறைய வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் வசனத்தை மட்டும் கேளுங்க. வசனத்தை எனக்கு தெரியாது, அப்படிதான். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இதுலேயே எல்லாம் அடங்கிருச்சு. பணம், பேர், புகழ், வாழ்வு, நீடித்த வாழ்வு, இது எல்லாமே கர்த்தருக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் வரும். திருப்பிக் கொள்ளுங்க. 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. முந்தின வருஷம் போடுங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீங்க எல்லாம் பாக்கியவான்களா இல்லையா? நீங்க எதை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் போடுங்க. அதன் வர்த்தகம், பிஸ்னஸ், வர்த்தகம் என்னது? அதன் வர்த்தகம். இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ், ஒரு மனுஷன் நல்ல கல்லாப்பட்டியிலேருந்து பணம் வாங்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் தானே? இப்போ நீங்கள் கல்லாப்பட்டியிலேருந்து பணத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. ஞானத்தை சம்பாதிக்கிறது, அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் ப்ராஃபிட். அதனோட கல்லாப்பட்டியில் பணத்தை வாங்கி போடுறீங்க, அடுத்து பிரிக்கும் போது லாபத்தை தனியாக பிரிப்பீங்கல்ல, அதன் லாபம் பசும் பொண்ணு. பசும் பொண்ணுன்னா பியோர் கோல்டு. பியோர் கோல்டிலும் உத்தமமானது. அதை விட ரொம்ப சூப்பர்ன்றார். கோல்டு கடை உங்களை தேடி வரணும். ஏங்க, எங்களுக்கு நாங்கள் ஒரு புதிய வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் வாங்கின எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நான் சொல்கிறேன், என்னையை தேடி வருவாங்க. உங்களை தேடி வருவாங்களா? நான் நம்புறது கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய ஞானத்தை நான் என்ன செய்கிறேன்? நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால என் வர்த்தகம் என்ன தேடி வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் என்னிடத்துக்கு தாண்டி என்னுடையது ஆகும். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்கல்ல, அது வெள்ளி பிஸ்னஸ். இப்ப எல்லாருக்கும் ஒரு பொண்ணு கடை போட்டு தாரேன் அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா? எல்லாருக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஜுவல்லரி உங்களுக்கு போட்டு தரேன்னா நீங்கள் ஓகே தானே இருப்பீங்க? நல்லா இருக்கும் தானே? அதான் இது. இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், பிஸ்னஸ், வெள்ளி பிஸ்னஸ் ஒரு சைடில் நடக்குது, அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. அடுத்த வசனம் போடுங்க. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேற பெற்றது. நீ ஆசைப்படுற எதை காட்டிலும் எதற்கும் அது நிகரல்ல. உங்க உலகத்துல உனக்கு என்ன ஆசை இருக்கட்டும், அந்த ஆசை எதுனாலும் இந்த அளவுக்கு வராதுன்றார். அது அளவுக்கு கிடையாது. அதனாலதான் நீங்க வார்த்தையை சம்பாதிக்கணும். நான் ஓரளவுக்கு இதை உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தையை சம்பாதிக்கணும், ஏன் இந்த ஞானம், வார்த்தையின் ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு தெரியுமா? உங்களை பார்த்து செத்துருவேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த உலகம்,
உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆள் பார்த்து டாக்டர் சொல்கிறார், இன்னும் 2 நாளில் செத்து போயிடுவேன், எப்படி இருக்கும்? ரொம்ப உடஞ்சிருவீங்கல்ல. ஆனால் வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, செத்தாலும் பிழைப்பேன், செத்தாலும் பிழைப்பேன் எழுதியிருக்கேன். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்கிறத உன் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தனா அது உனக்கு கரெக்டான நேரத்தில் பேசும். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் சாகணும்? என்ன படைச்சவரே சாகல, வாட்டானா இல்லையா? சொல்ல மாட்டீங்க? அதுதான் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. நீ ஆசைப்படுற எதை காட்டிலும் எதற்கும் அது நிகரே கிடையாது, மேட்சே பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க வார்த்தைய 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 தேவ வசனத்தை உட்கொள்ள 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 ஜீவன் வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நான் சபையில் நான் ஸ்டாப் வேர்டு செலிப்ரேஷன் வைக்க போறேன். எத்தனை பேர் வாரீங்கன்னு பார்க்கட்டு. நான் ஸ்டாப்பா வார்த்தை 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 வார்த்தை. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். கடையை திறக்கணும் இல்ல, வீட்டுக்கு கோழி என்று கோழி சோறு கொடுக்கணும். உன் மிருக ஜீவன்களுக்கும் கர்த்தர் பிழை போட்டுவார். வார்த்தை இந்த உலகத்தையே உருவாக்கினது. அது எல்லாத்தையும் செவ்வைப்படுத்தும், உன் குறைவுகளை நிறைவாக்கும், உன் பலவீனத்தை பலனாக்கும், இல்லாததை இருக்கிறதை மாற்றும், சுகமில்லாதது சுகமாய் மாறும், பலவீனன் பலனாய் மாறுவான், தரித்திரன் ஐஸ்வர்யவனாய் மாறுவான். ஒரே நல்ல தூக்கி மாத்திடுவார் தப்புன்னு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை போடுங்க. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசு. என்னங்க, எத்தனை பேருக்கு தீர்க்க ஆயுசு வேணும்? வசனத்துல மட்டும்தாங்க இருக்கு. அதன் இடது கையில், நான் நேட்டைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன். மெடிக்கல் ஷாப்புக்கு நேட்டைக்கு மருந்து வாங்குறதுக்கு இல்லை, வேற ஒன்னொரு திங்ஸ் வாங்குறதுக்கு. அப்படி நானும் ஒய்ஃப் போயிட்டு இருந்தோம். நான் அப்படி நிற்கிறேன், எப்படி ஒய்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படி நிற்கிறேன். வயசான ஆள் 2 பேர் நின்னாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணு வந்து இன்ஜெக்ஷன் போடுது மெடிக்கல் ஷாப்லேயே. ஐ திங்க் சுகருக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். போட்டுட்டாங்க. வயசானவர் அப்படி சாஞ்சு நிற்கிறார். அவரால் நிற்கவே முடியல. எப்படி காமிச்சு கொடுக்குறாரு. அந்த பிள்ளை போடுது, அப்படி நிற்கிறார். இன்னொரு ஆள் அந்த மருத்து எடுத்து கொடுக்குற பொண்ணு வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு, அதை எடுத்தியா, இதை எடுத்தியா, அதில் இப்படி போடு, சைக்ளானில் இப்படி இது பண்ணி அதில் போடு. நான் இப்படி மருந்து வாங்கினவங்களை பார்த்ததே கிடையாதுங்க. இழுத்து இழுத்து மூச்சு வாங்கி அந்த ஆள் மருந்து வாங்குறாரு. எப்படி? நான் அப்படி யோசிக்கிறேன், ஆண்டவரே உயிர் என்ன போறாண்டா. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தெரியாது. இந்த உயிருக்கு விரோதமாய் சாவு வியாதியாய் நெருங்கும் போது நீ பதறுவ, நீ நடுங்குவ. உனக்கு அப்பதான் வாழணும்னு ஆசையே வரும். நீ அது வரைக்கும் சம்பாதித்ததெல்லாம் அப்பதான் நீ அனுபவிக்கிறதுக்கு கால் எடுத்து வைப்ப. அப்பதான் உனக்கு இந்த பிசாசு எல்லாம் வரும், வியாதி துன்பம் இதெல்லாம் வரும். நீ எதை கொண்டு சரி பண்ணுவ? சீரியஸாக ஒரு ஆளுக்கு வீட்டில் நிறைய பணம் இருக்குது. அவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த வியாதி வந்துருமோன்னு ஒரு பயம். தேவையில்லாத இடத்துல ஒரு சிம்டம். அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? பணம் 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 பணம்னு பணத்தை குறித்தே ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ பயம். ஏன் அந்த பயம் வருது? சம்பாதிச்ச பணம்லாம் போயிடும் தானே. அப்போ நீ ஏன் பணத்தின் மேலே உன் நம்பிக்கை வச்ச?
ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் தானே வரும். கர்த்தர் சொல்றார், ஏன் வசனத்தை நீ உள்ள வச்சா அந்த வசனத்துக்கு வலது சைடில் தீர்க்க ஆயுசும் இடது சைடில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கும். இங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்காது. சிலவங்கள்ட்ட கனம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்காது. சிலவங்கள்ட்ட ஐஸ்வர்யமும் கனமும் மரியாதை இருக்கும், பணமும் இருக்கும், ஆனால் ஆயுஸ் இருக்காது. நிறைய தலைவர்கள், நல்ல நல்ல தலைவர்கள் செத்து போயிட்டாங்க. ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தில் செத்து போயிருப்பான். நல்ல தலைவனாக இருந்திருப்பான். சின்ன கெட்ட பழக்கம் அவன் ஆயுஷ்னால க்ளோஸ் பண்ணிடும் வேகமாக. சிஸ்டர், பிரதர், இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்வே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் தீர்க்க ஆயுசு உண்டு. அவனுக்கு வியாதிக்கு அவனுக்கு சம்மதமே கிடையாது. வலது பார்சத்தில் தீர்க்க ஆயுசுங்க. தீர்க்க ஆயுசு வேணுமா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அது கிடையாது. தேவனுடைய வார்த்தையில உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். வசனம் தான் ஆசீர்வதிக்கும். இந்த ஞானத்தை உள்ளவை, அது குறைவு இருக்குமோ, இது குறைஞ்சிருக்குமோ, அந்த விட்டமின் குறைஞ்சிருக்குமோ, கர்த்தருடைய வசனம் இங்கே குறைவில்லாமல் நிரப்பப்படுமாயின் உனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தினமும் சொல்லி ஜெபிக்கணும். நீங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் அஸ்திபாரமா இருக்கிறபடினால், உமது வசனம் எனக்கு அஸ்திபாரமா இருக்கிறபடினால் நான் தீர்க்காயுசை காண்பேன், ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு உண்டு. ரெண்டையும் சேர்த்து கேட்கணும். நிறைய இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏன்னா பிள்ளை வாழ்ந்தா போதும், பிள்ளை வாழ்ந்தா போதும்னு செத்தே போயிட்டாங்க. கடைசியில் இவனும் போவான், பிள்ளையும் வாழாது. பிள்ளைக்கும் கடனை சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு வியாதி வந்தா ஒரு வீடு தரமாட்டாயினும், ஒரு தலைமுறையை தரமாட்டாயினும். தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நம்ம எல்லாம் எங்க நிக்கிறோம் தெரியுமா? நம்ம இல்லை, இந்த உலகம் எங்க நிக்குது தெரியுமா? எப்ப விழுவேன்னு தெரியாம நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி. அதன் வலது பார்சத்தில் தீர்க்க ஆயுசு, அடுத்த இடது பார்சத்தில் ஐஸ்வர்யமும் கனமும். பிள்ளைகளே, இதை இப்போவே பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் உங்கள் லைஃப். கர்த்தருடைய வார்த்தை 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 வார்த்தை, வேர்டு 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 வேர்டுன்னு இருங்க. வாயெடுத்தா வார்த்தை 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 வரட்டும். கண்ட கழுதையை பேசவே செய்யாதீங்க. பேசுறவங்கள்ட்ட இருக்காதீங்க. உங்களை பொட்டேன் கேனை, அது ஒரு ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஊத்து இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து கண்டிப்பா ஊத்துன்னுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்களெல்லாம் பார்த்து ஊத்துன்னு சொல்லுவாங்க. உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனா நீ தான் ராஜான்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒன்றை நம்பி வருவாங்க, ஒன்றை அண்ணாந்து பார்ப்பாங்க. யாரா இது? அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சிருந்தா, அவனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருந்தா, அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சர்ச்சு கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே சொல்லுவாங்க. கர்த்தரை நம்புறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. இதை நம்புறீங்களா நீங்க? ஆஷ்மி, நம்புதியா? கிரிக்கெட்ல வெள்ளம் நடக்குமா? எப்படி நடக்கும்? இன்னையிலேருந்து ஒரு மாசம் நீ பிராக்டிஸ் போகக்கூடாது. என்ன சொன்னாவா? என்ன சொன்னா? அப்படியா? என்ன கேம்பு? அப்போ போயிலனாலும் பிரச்சனை இல்லையா? ஒரு மாதம் நீ போகக்கூடாது. ஹாவ் அ ஃபெய்த். விசுவாசம் இருக்கா?
ஒரு மாதம் நீ இந்த கேம்புக்கே போக மாட்ட, அடுத்த மாதம் நீ வந்து டிஎன்பிஎல்ல அப்பாயின்மெண்ட் ஆகிற அப்படின்னு வச்சுக்கோயே, கத்துறது உனக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, நீ என்ன செய்வ? ப்ராக்டிஸ் போய்யா? இப்போ இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை தான், நீ ஏதோ சொல்லுதியே. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் தான், ப்ராக்டிஸ் இதெல்லாம் போகணும் தானே, கரெக்டாக போகணும். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா நின்றுணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கை வைக்கிறது உனக்கு தைரியம் இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்க தைரியம் இருக்குன்னா நீ ஞானத்தில் அஸ்திபரமாயிக்க, உன் வாழ்க்கை ஞானத்தில் அஸ்திபரமாக இருக்கு, தேவ ஞானத்தில் அஸ்திபரமாக இருக்கு. அதனால நீ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படி சொல்லலை. ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுன்ற. இன்னையிலேருந்து இந்த வியாதியெல்லாம் வெறுத்து போடுங்க. வியாதியை வெறுத்துருங்க. வியாதியை எப்படி வெறுப்பீங்க? யாருக்குமே வியாதி பிடிக்காது தானே. நான் அந்த வெறுப்பை சொல்லலை, வியாதி எனக்கு கிடையாது ஏப்ப ஏப்ப அந்த வெறுப்பை சொல்கிறேன் நான். என் கையில் ஒரு நாளும் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க அப்படின்னு வாயிலா சொல்லு, வாயால சொல்லு. என்னுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைக்கு இடமே கிடையாது சொல்லு. நீ சொல்ல ஆகும். நீ அதை கட்டளை இடும்போது அது உண்டாகும். ஹல்லேலூயா. நிறைய ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. நான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போதிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல, அதை தாண்டி உங்களுக்கு உள்ளே வர முடியல என்னால். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சபையே நல்ல தாகப்படுங்க. ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வரேன்னு வராதீங்க. ஹல்லேலூயா. நான் சூரியகோடி சர்ச்சை நான் ஏன் வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணுறேன் தெரியுமா? நானே நிறைய வித்தியாசத்தை பார்க்குறேன். அங்கே வரவங்களுக்கு தெரியும். தாகம். சிஸ்டர், நான் ஊழியக்காரன் தான். நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம். என்கிட்ட எல்லாத்தையும் வச்சுருக்காரு கர்த்தர். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். நீ விரும்புகிற அளவு உனக்கு கிடைக்கும், விரும்பாதது உனக்கு கிடைக்காது. நம்ம சபைக்கு ஒரு மெத்தனம் இருக்குது. எப்படி? கிட்டிச்சு வரும். எப்படி? கிடைச்சது போதும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த அளவுக்கு போகணும். சுகத்திற்கு அடுத்த அளவில் போகணும். ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த அளவுக்கு போகணும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம். வசனத்தை பிடிச்சு கொள்ளாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க சிஸ்டர். நான் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நான் உங்களை எல்லாரையும் வச்சு சொல்கிறேன். சண்டே ஏதேசம் எல்லாரும் இருக்கீங்க தானே. இங்கே எல்லாருடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன், தோல்விகளையும் பார்க்குறேன், பார்க்குறேன். ஆனால் வசனத்துக்கு இடம் கொடுத்து, வசனத்தின் மேலே நம்பிக்கை வச்சு, வசனத்தை ஸ்ட்ராங்காக வர்றதுனால கூட கிடையாது, ஸ்ட்ராங்காக அந்த வசனத்தில் நிற்கிறவங்களுடைய வெற்றியை தவிர்க்க முடியாமல் ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். போருமா இருக்காங்க. அதனால் சபையே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், தயவு செய்து வெளிப்பிரகாரமான உலகத்தில் வாழ்கிறத விட்டுட்டு நீங்கள் உள்ள சபைக்கு உள்ள வாழுங்க. சபையில் தங்குவதே பிரதானமாக எண்ணுங்க. 1000 ஆகாமியங்களை பார்க்கிலும் ஆலயத்தின் பிரகாரத்தில் வாசமாக இருப்பதே ஆடுங்க. நீங்கள் நிறைய தீர்க்க ஆயுசோட வாழணும்.
யூ ஹேவ் டு ரீச் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நிறைய நாள் வாழும்போது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். அப்படித்தானே? அரசியல்ல சொல்கிறேன். சூப்பர். ஒன்றும் இருக்கட்டும், விளையாடட்டும். நீங்கள் ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் பாடி 60 வயசானோடனே நீங்கள் அன்ஃபிட்டு, அப்படி தானே? 60 வயசானோடனே 58 வயசு 60 வயசுன்னு வைங்களேன். மேக்ஸிமம் ஆர்மியில் 15 to 25 வருஷம் நான் வாழலாம். 58 வயசு வரையும் சர்வீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை ஐயா, 58வது வயசில் சரியாக 18 வயசு ஆன மாதிரி உங்கள் சரீரம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் உங்களுக்காக மாறும். சட்டம் உங்களுக்காக மாற்றப்படும். நீங்க ரிட்டையர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ஹல்லேலூயா. அப்படி ஆசைப்படுறீங்களா? இல்லை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிள்ளைகளை குட்டிகளை கட்டி கொடுத்துட்டு அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்காதீங்க. ஞானத்தை சம்பாதிங்க. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. வேற எதையுமே சம்பாத்தியமா எடுக்காதீங்க. இதை எடுங்க. உங்க பைசா, உங்களுக்கு தேவையான பணம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். உங்க வீடு சமாதானமா இருக்கும். இதை உங்க புருஷர்களே, நீங்க மனைவிகளே, நீங்க 2 பேரும் உங்க பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க. உங்க வீடு அலங்கத்திற்குள் சமாதானமும், அரண்மனைக்குள் சுகமும், வீட்டில் பரலோகத்தை உருவாக்குங்க. வீட்டில் தேவ ஞானத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு பைபிளை எடுத்து ஒவ்வொரு நாள் 5 நிமிஷம் ப்ரீச் பண்ணுங்க, பிரசங்கிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாதாக உட்கார வச்சு பிரசங்கிங்க. பிரசங்கிச்சுக்கிறீங்களா? நீங்கள் பிரசங்கிங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. சின்ன நிக்லின் கேட்குறான். என்னென்ன கேட்குறான் தெரியுமா அவன்? ஏன் கேட்குறான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஞானப்பாலை குடித்து கொண்டிருக்கிறான் அவன். இரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? இயேசு எதற்கு மரித்தார்? உங்களுக்கே அதுக்கு சரியான ஆழங்கள் தெரியாத போது இவ்வளவு சின்ன வயசில் ஏன் ரத்தம் சிந்தணும்? ஏசப்பா ஏன் மரிக்கணும்? மரிச்சப்புறம் ஏன் உயிரோட எழும்பினார்னு 3.5 வயசில் கேட்குறான் அவன். அதுக்கு பேர் அகந்த ஞானம். ஆனால் 12 வயசு ஆனவனுக்கு ஆஃபீஸ் வேலை மாதிரி ஹோம் ஒர்க்ஸ், வீட் ஒர்க்ஸ், சண்டேஸ் கிளாஸில் உனக்கு இடம் கிடையாது. யூஆர் அவுட். அடுத்த வருஷம் சண்டேஸ் கிளாஸ் எப்படி தெரியுமா நடக்கும்? அடுத்த வருஷம் சண்டேஸ் கிளாஸு இந்த கிட்ஸ் ப்ரேயருக்கு வராதவனுக்கு சண்டேஸ் கிளாஸ் கிடையாது. என்ன? கிட்ஸ் ப்ரேயருக்கு வராதவங்களுக்கு கிடையாது. சண்டேஸ் கிளாஸ் இல்லாதவனுக்கு பெரிய சபையோட தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். பெரிய சபையோட தொடர்பு இல்லாதவனுக்கு பரலோகத்தோட தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அவன் ஒரு அனாதைன்னு அர்த்தம். சிரிக்கிறது இல்லை, நிஜமா சொல்றேன். அனாதைக்கு முகவரி உண்டா? அப்படிதான் இருப்பீங்க. அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்றீங்களோ செய்றீங்களோ, பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வேற வேலையில் பாருங்க. ஒன்றை கட் பண்ணணும். முதல்ல ஃபோனு, பிரயோஜனப்படாத ஃபோனு தூக்கி தூரதல்லுங்க. ஃபோனு இது எல்லாம் தூக்கி தூரதல்லுங்க. வீடை பரலோகமாக மாற்றுங்க. நியூ செட்டப்ஸ். உன் பிள்ளைக்கு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நீ கொடுக்கறது நல்லதா? இல்லை உன் பிள்ளைய வேற ஏதோ உலகதரமாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க, அதுக்கு நீ கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் உண்மையாக உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா?
உண்மையாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுங்க, ஞானத்தின் உணவை கொடுங்க. கொடுப்பீங்களா? அதை கொடுங்க. உன் பிள்ளை நீடித்த நாளாக உயிரோடு இருப்பான். நிறைய பேர் சாட்சி சொன்னீங்கல்ல, நிறைய பேர் சாட்சியா நம்ம பிள்ளைங்க எல்லாம், என் பிள்ளைங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பாஸ்டர், என் பிள்ளைங்க நான் ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ காட்டியெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போயிட்டு இருந்தோங்க. எத்தனை லட்ச ரூபாய் இன்னைக்கு அப்படியே போயிருந்தேன்னா உனக்கு நஷ்டம் ஆயிருக்கும். சொல்ல போனால் உன் பிள்ளை செத்தே போயிருக்கும். அபசக்கனமாக பேசுறதில்ல. வியாதி தொடர்ந்து வந்தால் என்ன நடக்கும்? அதானே வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் உனக்கு பிழைப்பு ஊட்டினார்ல, அந்த பிழைப்பூட்டி உனக்கு காட்டியிருக்காருன்னா மறுபடியும் அதை கொடுவோம் பிள்ளைக்கு குத்துட்டாரு. ஆலயத்தில் தங்குவதே குத்துனேருங்க. ஒவ்வொரு கேட்டகரியா பிள்ளைங்களுக்கு ஊழியத்தை செய்வோம், வயசானவங்களுக்கு ஊழியத்தை செய்வோம். நான் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரியாக வைக்கலான் இருக்கேன். வயசானவங்களுக்கு தனி, இத்தனை வயசு லிமிட்டுக்கு மேலே ஊழியம், இப்படிலாம் வைக்கலான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஞானத்தை நிறைய கொடுங்க. உன் பிள்ளை அசால்ட்டாக நீட் எழுதுவான், உன் பிள்ளை அசால்ட்டாக ஜேஇ எழுதுவான், உன் பிள்ளை அசால்ட்டாக கலெக்டர் ஆகும், உன் பிள்ளை அசால்ட்டாக டாக்டர் ஆகிடும், உன் பிள்ளை அசால்ட்டாக முதலமைச்சர் ஆவான், உன் பிள்ளை அசால்ட்டாக பிரதமர் ஆவான். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் என் பிள்ளை முதலமைச்சர் ஆவான். ஆனால் ஊரில் இருக்கிற கொடி கட்டின்னு இருக்க ஒரு வயலுக்கும் சீட்டு கிட்டாது. அடுத்து எனக்கு பிள்ளைக்கு சீட்டு கிட்டவே கிட்டாது, எனக்கா வயலுக்கு தான் கிட்டும். அல்லேலூயா. டைரக்டாக போயிருப்பான். அப்படி தானே என் ஆண்டவர் போயிருப்பாரு. அப்போ கொழுப்பு தானே. நீ போய் வெளியில் கடந்து எனக்கு சீட்டு கிட்டணும்னு நினைச்சை, கிட்டல, செத்த பயல, நீ கணது கத்து, உனக்கு அவ்வளோதான். நீதிமானுக்கு எல்லாம் வாய்க்கும். உன் பிள்ளைய தான் கத்த தூக்கி மேலே வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. துன்மார்க்கனே ஆசைப்படுவார். அந்த ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கி பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பிள்ளை என் பிள்ளை அடுத்த பிரதமர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதில்லை. கொஞ்சம் ஞானத்தில் குறைவா இருக்கு. முடியும் தானே? ஜெர்சி அடுத்து யாரு நீ? சின்ன பிள்ளைங்கள் தரிசனங்களை காண்பார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். Do you have a vision? தரிசனம்னா விஷன் அர்த்தம். Do you have a vision? உங்க ஸ்கூல்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஸ்கூல்ல பசங்களை கேட்பாங்க, உன்னுடைய லட்சியம் என்ன? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்ச போதெல்லாம் டாக்டர், என்ஜினியர், ஒருத்தன் டாக்டர்னு சொல்லுவான். நான் கேட்பேன் பாருங்க ஸ்கூல்ல, டாக்டர். உடனே அவன் நானும் டாக்டர், அடுத்த நானும் டாக்டர், டாக்டர் டாக்டர் டாக்டர். அடுத்து ஒருத்தன் டக்குன்னு டீச்சர் சொல்லுவான், உடனே டீச்சர். அதுக்கு பேர் இல்ல விஷன். விஷன் கர்த்தரே உன் இருதயத்தில் கொண்டு டொம்முன்னு போடுவோம். நீ அப்படியே வாழ்வ, நீ அப்படியே வாழ்வ. அப்படியே வாழணும் ஒரு விஷனா. அடுத்து நீங்க சொப்பனங்களை காண்பீங்க. அம்மா மாற அப்பா மாற செய்வீங்க. ஆண்டவரே, இவன் டாக்டர் ஆகணும்ன்றான், கர்த்தர் சொன்னதா சொல்றான். அப்படியே இருக்கம்போ ஆண்டவர் சொப்பனத்தை காட்டுவார். வெறும் டாக்டர் இல்லடா, அவன் ஸ்பெஷல் டாக்டர். அவன் வெறும் ஒரு முதலமைச்சர் இல்லடா, இங்க இருக்கிற மொத்தத்தை மாத்துகிற ஒரு முதலமைச்சர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரபலம்தான் பிரபலமாகணும் என்கிற சரித்திரத்தை ஃபெய்த் ஃபேமிலி சபை உடைக்கும். புரியல போல.
நடிகர் தான் முதலமைச்சர் ஆவார், முதலமைச்சர்க பையன்தான் முதலமைச்சர் ஆவார், கட்சியில் கொடி கட்டினவன் தான் வருவான், கட்சி மீட்டிங்கு தொடர்ந்து போனான், தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறார்கள், இதெல்லாம் இருக்காது. ஒரே நாள்ல கட்சி தொடங்குவோம், மறுநாள்ல அவ்வளவுதான். ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? நான் ஒரு புதிய கட்சி தொடங்கலான்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்திரு.